மெய்ப்பனின் குரல். திரு சி. சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயிம் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக உங்களோடு பேசுவதற்கு தேவன் கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கடந்த சில நாட்கள் இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு 4 காரியத்தை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தேவன் சாட்சி கொடுத்த அருமையான பாத்திரம் தாவீது ராஜா. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். இந்த இருதயத்துக்கு ஏற்ற காரியம் அவனுக்கு இருக்கிற சில குணாதிசயங்களை நம்ம மையமாக வைத்து ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினார். இதனால தான் ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அருமையானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய நாளுக்காக பொறுமையோடு ஓடிய தாவீது என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பாருங்க, 1 சாமுவேல் 16:13லேயே சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணிவிட்டார். அதற்கு பிறகுதான் அவன் 17ஆம் அதிகாரத்தில் இந்த கோலியாத்தோடு போய் அந்த என்கவுண்டர் பண்ணுகிற, போராடி அவனை வீழ்த்துகிற காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பிறகு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த பெண்களெல்லாம் பாடுறாங்க, இந்த தாவீதை தூக்கி வைத்து சவுலை குறைத்து அவர்கள் பாடுகிற காரியம். அதனால் சவுல் பொறாமை கொண்டான் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்க, இவ்வளவு நாள் இருக்குது. 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அவனுக்கு ராஜாவானது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் தான் அவன் ராஜாவாக ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவ்வளவு நாள் அவன் பல சூழ்நிலைகள், இடுக்கமான சூழ்நிலைகள், அதெல்லாம் நம்ம சொல்வதற்கு நேரம் இருக்காது, எல்லாருக்கும் தெரிந்தது தான். அவனை கொல்வதற்கென்று சவுல் ராஜா அவனை துரத்தி கொண்டே போகும் பொழுது அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இருந்தாலும் கூட அவன் என்ன சொல்கிறான், அந்த காலத்துக்கு காத்திருக்கிறான். அவன் அந்த பதவியில் கண்ணில் ஆண்டவர் என்னை அபிஷேகத்துட்டார்ல, நான் போய் சவுலை நான் அடிச்சுட்டு நான் ராஜாவாகிறேன் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய திட்டம் இல்லை. பொறுமையோடு அவன் ஓடிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கி ஆண்டவர் காணா ஒரு கல்யாணத்தில் கூட நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை பற்றி மரியாள் போய் குறைபட்ட திராட்சை ரசத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஸ்திரீயே எனக்கு இன்னும் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனடியாக அந்த தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய நாளுக்கென்று காத்திருக்காம ஓடி அவசரப்பட்டு நிறைய காரியங்களை கெடுத்து கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய நாளை நாம் சரியாக கண்டுபிடித்து அந்த ஓட்டத்தோடு நம்ம ஓட வேண்டும். பொறுமையோடு
ஓட வேண்டும். இப்படியாக நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆக நம்ம ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நாம் அவசரப்பட்டு காரியங்களை செய்யக்கூடாது. சவுல் மறைந்த பிறகுதான் அவன் யூதருக்கு ராஜாவானான் என்று சொல்லி நம்ம 2 சாமுவேலில் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணிய தாவீது என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் முதல் ராஜாவாக இந்த இஸ்ரவேல் மக்கள் கேட்ட உடனே ஆண்டவர் சவுலை காட்டுகிறார். சாமுவேல் போய் சவுலை அபிஷேகம் பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கூட தாவீது மேலே சவுல் பொறாமை கொண்டு அவன் படையோடு கூட எப்படியாவது இந்த தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனும் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் 1 சாமுவேல் 24ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி ஆக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்ற காரியத்தை சொல்லி அவனுக்கு அவரை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும், சவுலை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கூட அதை அவன் நிராகரித்து விட்டான். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 27-23லையும் அங்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சவுலை கொல்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு. அப்பையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அவன் கொல்லாமல் வந்து விட்டான். ஆனால் பாருங்க, அதே போல் அவனை கொன்றுட்டு ஒரு அமலேக்கியன் ஓடி வருகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொல்றதுக்கு நீ பயப்படாமல் போனது என்று சொல்லி அந்த அமலேக்கியனை வெட்டி போடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேலே அவனுக்கு இருந்த அந்த கனம் இன்றைக்கி அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், நம்மளுடைய திருச்சபையினுடைய பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க சில நேரத்தில் குறைவான காரியங்கள் இருக்கும் பொழுது அவர்களை தூற்றுகிற காரியம், அவர்களுடைய பேரை குறித்து ஒரு மாதிரி பேசுகிற காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நிறைய திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஈடுபடுகிறத நான் அநேக நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிற அருமையானவர்களே. ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஆண்டவர் அவர்களை கவனித்துக் கொள்கிறார். அவர்களுடைய பேரை நீங்கள் எந்த நேரத்திலையும் கொன்று போடுவாதீர்கள். டோன்ட் அசாசினேட் தேர் நேம்ஸ். அதனால் அவர்கள் பேரை கெடுக்கிற காரியங்களில் அருமையானவர்களை நாம் ஈடுபடவே கூடாது. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னை எதிர்த்து தன்னை கொல்ல வருகிற அந்த சவுலையும் கூட அந்த அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணி அவனை கொல்லாமல் இருந்த தாவீதை பார்க்கிறோம். அது அடுத்ததாக 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் செய்கிற ஒரு தாவீதாக நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கானா ஒரு கல்யாணத்தில் மரியாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போய் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் எதுவுமே பேசாமல் என்ன செஞ்சிடறாங்க, அந்த ஜாரை ஜாடியை நிரப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். அதனால் என்ன செஞ்சாங்க, திராட்சரசம், ருசியுள்ள திராட்சரசம் கிடைத்தது. இன்றைக்கும் அதே பாருங்க, சாமுவேல் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போருக்கு போகும்பொழுதும் என்ன செய்கிறாரு, போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நான் போகலாமா வைக்கலாமா அப்படின்னு கேட்டு அவர் ஜெயம் பெறுகிற ஒரு தாவீதை பார்க்கிறோம். கடைசியாக நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார்.
அந்த 30ஆம் அதிகாரத்தில் முன்னால் இருக்கிற வசனங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சிக்லாக்கில் வந்து அமலேக்கியர் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க இல்லாத நேரத்தில் மனைவி, பிள்ளைங்க, அவங்க எல்லாரையும், சிறுவர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வந்து பார்த்தா எல்லாம் காலியாக கிடக்குது சிக்லாக்கு. அப்போ வந்து எல்லாரும் அழுகிறாங்க. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள்னு பார்க்குறோம். அப்போ வந்து தாவீதுக்கு ஒரே பெரிய நெருக்கம். அவன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 6வது வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து கடைசியில் நமக்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு முக்கியமானவங்க, நம்மளுடைய உறவு, நம்மளுடைய பிள்ளைங்களை யாராவது ஒருத்தவங்க அப்படி கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன நினைப்போம்? அங்கே போவோமா இங்கே போவோமா அப்படின்னு சொல்லி ஓடுவோமே ஒழிய தேவ சமூகத்தில் உட்காந்து காத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான் பாருங்கள், நான் வந்து அந்த தண்டை பின்தொடரவா அப்படின்னு சொல்லி தேவனிடம் கேட்கிறான். தேவனிடம் கேட்டு கேட்டு நாம் காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் அவசரப்பட்டு இந்த இடத்துல வந்து மனைவியின் உடனே பதஷ்டத்தில் ஓடி இருக்கலாம். ஆனாலும் கூட நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று சொல்லி ஆண்டவரிடம் உத்தரவு பெற்று போனதுனால அவன் என்ன செஞ்சான்? 19வது வசனத்தில் பார்க்குறோம், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக இந்த நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் கேட்டு கேட்டு அவருடைய சித்தத்தை உணர்ந்து நம்ம செயல்படுவோம் என்றால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்ம நடந்து போகலாம், கடந்து போகலாம். அருமையானவர்களே, அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு விரோதமான பாவத்தை உணர்ந்து அவன் அழுததை பார்க்கிறோம். அவன் வந்து அவனுடைய மனைவி அவளோடு ஒரு தவறான காரியத்தை அவன் செய்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் அவன் என்ன செஞ்சிடறான்? அந்த பாவத்தை மறைப்பதற்கு அவன் என்ன செஞ்சிடறான்? ஒரு கொலையும் செய்ய வேண்டிய உரியாவை போருக்கு அனுப்பி அவனை கொலை செய்கிறான். ஒன்று வந்து உபச்சாரம் செய்கிறான், இன்னொன்று வந்து துணிகரமாக ஒரு கொலையும் செய்கிறான். ஆனால் ஒரு நாளிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறான். ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அதுதான் வந்து நம்ம 51வது சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அருமையானவர்களே, நம்மளுடைய பாவங்கள் இன்றைக்கி அநேக நேரங்கள் நம்மளுடைய மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலை. அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய நேரத்தில் தேவ சமூகத்தில் அதற்காக அழுகிறது கிடையாது. அருமையானவர்கள், இன்றைக்கு நம்ம வந்து பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்ம வந்து மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து நம்மீது ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். நம்ம வந்து பாவங்களை மறைக்காமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆக தாவீதின் மூலம் நம்ம 4 காரியங்களை கற்றுக்கொண்டோம். அந்த 4 காரியத்தினால தான் தேவன் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அதனால் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வந்து காரியங்களை நம்ம முன்னோக்கி நடப்போம். நம்மளுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட கற்றுக்கொள்வோம். அதே போல் தேவனுடைய நாளுக்கென்று காத்திருப்பதற்கு அந்த பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓட நம்ம வந்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அப்படியே தலைவணங்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன்படி தாவீதை போல தன்னை ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த ஆண்டவரே தொலைக்காட்சியின் மூலம் அமர்ந்து பாரத்தோடு தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஐயா ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பலன் தந்து நீர் தாங்க வேண்டுமா அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளையிட்டு தர வேண்டுமா அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.